இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஆட்டோக்கார் டெய்லி ரெகுலராக வருவார். அவர் என்ன கேட்டிருந்தாரு, "நீ எல்லார்கிட்டயும் நீ சொல்கிறப்பா ஐடியாஸ்லாம் தர சேமிக்கிறதுக்கு எப்படி, மாதம் இவ்வளோ சேமிக்கலாம், இப்படி பண்ணலாம்லாம் சொல்லிட்டு இருக்க. நீ எனக்கு கொஞ்சம் சொல்லேன். எவ்வளோ ரூபாய் சேமிக்கிறது? என் கையில் வந்து இவ்வளோ காசு வருதுன்னு சொன்னார்." அப்போ நான் கேட்டேன், "பர் மந்த் எவ்வளோ சார் காசு வருது உங்ககிட்ட? உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும்னு கேட்டேன்." அவர் சொன்னார், "பர் மந்த் வந்து எனக்கு 30,000 35,000 நான் சம்பாதிக்கிறேன். ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,000 வந்துடும் தம்பி என்கிட்டக்கன்னாரு." அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், சிம்பிளான கணக்கு தான் சொன்னேன். எப்படின்னா, தினமும் ரூ. 100 எடுத்து வைங்க சார். தினமும் ரூ. 100 எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைங்க. அதாவது டெய்லி எஸ்ஐபியில் ரூ. 100. ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 20 நாள் வரும். 20 × 100 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ரூ. 2,000 அவர் வந்து எஸ்ஐபி கட்டுற மாதிரி வரும். அதாவது 30 வருஷத்துக்கு 7,200 நாள் ரூ. 100 தினமும். அவர் கட்டியிருக்க தொகை மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,95,000 கட்டியிருப்பார். எண்ட் ஆஃப் 30 இயர்ஸ். 31வது வருஷம் அவர் கையில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்றதை யோசிச்சு பார்த்தோம்னா அவர் வந்து அசந்து போயிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஓகே நான் இப்பயே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணிட்டு போயிட்டார். அவர்கிட்ட கையில் கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,02,90,127 ரூபாய். அதாவது அவர் சிறுக சிறுக தாங்க சேர்த்தாரு. சின்ன வயசில் நம்ம பாட்டி நம்ம அம்மா சொன்ன கதை தாங்க, சிறுக சிறுக சேர்த்து வைக்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் நூறுரூபாவை தினமும் சேர்த்து வைக்கிறதான் சொன்னேன் நான் அவரை. ஆனால் அவர் கையில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வரும்ன்றதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பெரிய அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு நான் போட்டு காட்டின உடனே அவர் ஷாக் ஆகிட்டார். அவர் இமீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டார். ஏன்னா ரூ. 100 சேர்த்து வைக்கிறது பெரிய மேட்டரே இல்லைங்க. 1 லிட்டர் பெட்ரோல் காஸ்ட் தான் ரூ. 100. அந்த அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வச்சோன்னா 30 இயர்ஸ் கழித்து நம்மளால் 1 கோடி பார்க்க முடியும். நீங்கள் வந்து சிறுக சிறுக சேர்த்தாலே நம்ம நிறைய சேர்த்து வைக்கலாம். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டில் வந்து நம்ம பெரிய அளவுக்கு ரிட்டர்னை பார்க்கலாம். அதே மாதிரி முன்னாடி நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அதை பற்றி ரொம்பலாம் யோசிக்கவே வேண்டாம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் சொல்லியிருக்கேன். அதாவது ரூ. 100 தினமும் போடுறாரு, 7,200 நாள். கிட்டத்தட்ட அவர் சேர்க்குற அமௌண்ட்டை வச்சு பார்க்கும்போது 13% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் எஸ்ஐபியில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 1 கோடி கிட்டத்தட்ட வந்திருக்கு அவருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவரோட அசல் சேர்த்து வச்சது பார்த்தீங்கன்னா 10,95,000 சேர்த்து வச்சிருக்காரு. அவர் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டு நான் சொன்னேன், அதாவது 1,13,85,127 ரூபாய். அது நம்ம அசலை கழிச்சிட்டு நம்ம அவர் கையில் இருக்கிற ஏர்னிங்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1,02,90,127 ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட அவர் குட்டி குட்டியாக சேர்த்தது இஸ் ஏபிள் டு அச்சீவ் மோர். அதாவது சிறுக சிறுக சேர்த்து அவர் பெரிய அளவுக்கான ஒரு ரிட்டர்னை பார்த்துருக்காரு. இப்போ இதில் வந்து 11% எடுத்துக்கலாம், 12%, 13%, 3 விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துக்கலாம். அப்போ 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா அவர் கையில் கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 lakh கிடைக்குது. 11%ல் பார்த்தீங்கன்னா 86 lakhs கிடச்சிருக்கும். 86 to 89 lakhs கிடச்சிருக்கும். அப்போது 11, 12, 13 3%ல் பார்க்கும்போது 13% இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் ஏன் எடுத்துக்கிறேன்னா லாங் டேர்ம் நம்ம போகும்போது நம்ம ரிஸ்க் கம்மியாயிடும். மார்க்கெட் ஏறும் இறங்கும், நான் அப்படியே இருக்குன்னு சொல்ல மாட்டேன். மார்க்கெட் ஏறும் இறங்கும்போது நம்மளோட ரிஸ்க் பைஃபெக்ட் ஆகிட்டு நம்ம லாங் டேர்மில் இருக்கிறதுனால அவரால் நிறைய ரிட்டர்ன் பார்க்க முடியும். ரூ. 100 சேர்த்தாருங்க, அவருக்கு ஒன்றும் பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 24,000 தான் கட்ட போகிறாரு. ஒரு மாதத்துக்கு நான் ஏன் 20 நாள் சொன்னேன்னா சாட்டர்டே சண்டே லீவுங்க. ஒரு மாதத்துக்கு 8 நாள் வரும். 30 - 8 போட்டிருங்க, 22 நாள். ரஃபாக தான் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்துருச்சுன்னா கூட 20 days ரஃப்லி நான் போட்டிருக்கேன். 20 days ரூ. 100 தானேங்க. 20 × 100 அவ்வளோதான். 20 × 100 போட்டிங்கன்னா 2,000 ரூபாய் மாதம் கட்ட போகிறாரு. அதனால தான் நான் 20 நாள்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு ஒன்றுமே பெரிய அமௌண்ட் கிடையாது. ஏன்னா மாதத்துக்கே இஸ் ஏபிள் டு earn 35,000 40,000. அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. பட் ஆனால் அவர் கையில் கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 crore மேலே வருது. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான கால்குலேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இன்னும் டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி பேசலாம்.